அவையோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஜீவாட்சரி என்கின்ற மங்கைக்கும் நான் மகளாக பிறந்தேன். பிறகு திருமண வயதை அடைந்தபோது டாக்டர் சிவகடாட்சம் அவர்களை கரம் பிடித்தேன். நானே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு 17 வயசு இருக்கும் போதே அவர் இறந்துட்டார். அவர் நான் ஒரு எஜுகேஷனிஸ்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதனால் பிஎஸ்சி எம்எட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் பண்ணேன். எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது உனக்கு என்ன மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு மருத்துவரை கல்யாணம் பண்ணி கொள்கின்றேன் என்று சொன்னேன். என்னை பெண் பார்க்க வந்தார் டாக்டர் சிவகடாட்சம். மிகவும் பிடித்தது என்றார். அவர் பார்த்து விட்டு சென்ற அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது, என்னை விட குள்ளமாக இருப்பாரோ அப்படின்னு. உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், மாப்பிள்ளையை பார்த்தா கொஞ்சம் என்னை விட குள்ளமாக இருப்பார் போல இருக்கம்மா. எங்கள் அம்மா ஸோ இன்னசென்ட், அதாவது அப்பா இல்லாத பொண்ணு மனசில் எதுவும் குறை வரக்கூடாதுன்னு நேராக எங்கள் மாமனாருக்கே ஃபோன் பண்ணி, உங்கள் பையன் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் மாமனாருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இவரை கூட்டிக்கிட்டு ஈவினிங் வந்துட்டார். அடுத்த வாரம் நிச்சயதாம்பலம் இருக்குது. உடனே அந்த காலம் பழக்கம் இல்லைங்களா, ஒரு பின்னால் இருக்கிற ஒரு செவத்தில் இவரை நிற்க வச்சு ஒரு கோடு போட்டாங்க. அப்புறம் என்ன நிற்க வச்சு ஒரு கோடு போட்டாங்க. 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருந்தது. கல்யாணம் ஆன அப்புறம் கேட்டேன், ஆண் பாவத்தில் வர போல் என்னை பார்த்தனால குதிரை காலில் நின்னீங்களா அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப தமாஷான முறையில் தான் வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு மருத்துவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ சிரமம் அப்படின்றத இவரை கல்யாணம் பண்ண அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அப்போவே ஒரு எம்டி ஜென்ரல் மெடிசன் பாஸ் பண்ணியிருந்தார், ஜென்ரல் ப்ராக்டிஷனர். டோக்கன் சிஸ்டம் அப்போல்லாம் காலையில் ஸ்டான்லியில் 7 மணிக்கு ஓபி ஆரம்பிக்கணும். அதனால் இங்கேருந்து ஸ்டான்லி போகணும். அதனால் 6 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பணும். ஈவினிங் வர்றது 5:30 ஆகிடும். ஒரு காஃபி கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டு கன்சல்டேஷன் போயிட்டாருன்னா திருப்பி அவரை பார்க்குறதுக்கு மணி 12 ஆகும் நைட்டு. நிறைய நாள் டின்னர் நைட்டு 12 மணிக்கு தான் சாப்பிடுவோம். நான் கூட தமாஷ் பண்ணுவேன், போன ஜென்மத்தில் நம்ம பிசாசாக வந்திருப்போமோ, 12 மணிக்கு ஒன்றா உட்காந்து இது போல் டின்னர் சாப்பிட்றோமே. எங்கள் மகன் குகநாத் வந்தான். எங்களுடைய அவுட்டிங் என்ன தெரியுமா, டாக்டர் ரங்கபாஷம் நர்சிங் ஹோம் போகணும். மறுநாள் சர்ஜரிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இவர் இசிஜி எடுத்து பார்த்து ஃபிட்னஸ் தரணும். அப்போ அவரோட குழந்தைய எடுத்துக்கிட்டு டாக்டர் ரங்கபாஷம் நர்சிங் ஹோம் போவோம். வெங்கட் நாராயண ரோட்டில் இருந்தது. திரும்பி வரும்போது ஸ்னோஃபீல்டில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. பெரிய கனவுகளோடு வந்தேன். ஆனால் ரொம்ப அருமையான கணவர். அதாவது இஃப் யூ வாண்ட் டு கெட் மேரிட். இஃப் யுவர் ஒய்ஃப் இஸ் குட், be happy. If she is not good, become a philosopher அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னார். My husband very good, so I became a writer. அப்புறம் ஒரு நாள் இது போல் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், நமக்கும் ஒரு வாழ்க்கை தான். எங்கள் அப்பா பார்த்தீங்களா 44 வயசுலேயே திடீர்னு போயிட்டார். பேஷண்ட் லைஃப்பில் முக்கியம், ஆனால் நமக்கும் ஒரு லைஃப் தானே. எனக்கு சில ஆசைகள் இருக்குது, உலகத்தை சுற்றி பார்க்கணும். ஏன்னா நான் 7வது படிக்கும்போது எங்கள் அப்பா ஒரு பெரிய குளோப் வாங்கி நான் நினைக்கிறேன் 6th ஸ்டாண்டர்ட் கிஃப்டாக கொடுத்தாரு. அதை அப்படி சுற்றி பார்க்கும்போது, அப்பா இந்த உலகத்தில் இத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்கா, இவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கா, ஒரு நாளைக்கு சிறகு விரித்த பறவையாக இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், வருஷத்தில் 11 மாதம் உங்கள் பேஷண்ட்டுக்கு, 1 மாதம் எனக்கு, நோ கிளினிக் நத்திங். நீங்கள் என்னோட இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வரணும்னு சொன்னேன். என்னுடைய ஆசையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பட் ஆரம்ப காலத்தில் 1 மாதம் எங்களால் ஒதுக்க முடியல. 1 வாரம் அது போல் வி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் உலகத்தில் பார்க்காத நாடுகள் இல்லை, மெக்சிகோவை தவிர. அப்புறம் ஆப்கானிஸ்தான், கியூபா, இது போல் நாடுகளை தான் நாங்கள் போகல. ஏன்னா அங்கே போனால் உயிரோடு வர முடியாது. அப்படி வரும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஈஜிப்ட் போயிட்டு வந்திருந்தோம் 2004. எனக்குள்ளே நிறைய திறமைகள் இருந்தது. நான் ஒரு 6 months டீச்சராக வேலை பண்ணேன். பட் குழந்தை வந்ததுனால இவர் அதை நீ ரிசைன் பண்ணிவிடுன்னு சொன்னார். அந்த வாரம் குமுதம் எனக்கு அந்த ஈஜிப்ட் போயிட்டு வந்தோடனே ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போதும் அந்த கண்ட்ரியை பற்றி 3 months படிப்பேன். ஐ டோன்ட் கோ இன் அரேஞ்ச் டூர்ஸ்.
நான் வந்து ஐ வில் புட் மை ஓன் ஐட்னரி. ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு போகும்போது பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், வாட் ஃபுட் தே ஈட், த ஃபெஸ்டிவல் டைம், இதெல்லாம் பார்த்து ஐ வில் புட் மை ஓன் ஐட்டினரி. அப்படி போயிட்டு வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு விதமான சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் இல்லாத காலத்தில் அந்த காசா பிரமிட்ஸ்லாம் பார்த்து மூச்சடைச்சி நின்னேன் நான். அந்த கனவுகள் இருக்கும்போது குமுதத்தில் யாருன்னா இப்போ வெளிநாடு போயிட்டு வந்தால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சடக்குன்னு பேப்பரை எடுத்தேன், 5 பேஜஸில் கிடுகிடுன்னு நீ எக்ஸ்பீரியன்ஸை எழுதினேன். ஸ்விங்ஸ், அதன் முகம் வந்து ஹியூமன் இதாக இருக்கும், பின்னால் வந்து லயனாக இருக்கும். அது முன்னால் இருக்கிற அந்த ஃபோட்டோ அமிச்சேன். அடுத்த வாரமே அது வந்து குமுதத்தில் வந்தது. ஒரு 750 rupees அமிச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. 2 months கழித்து குமுதம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. நீங்கள் யார், இது போல் உங்களுடைய ஆர்டிக்கிளுக்கு மட்டும் அவ்வளோ அப்ரிசியேஷன் வந்தது அப்படின்னு நான் சொன்னேன். இது போல் டாக்டர் சிவகடாஷம் ஒய்ஃப், நீங்கள் எந்த நாடெல்லாம் போயிருக்கீங்க? நான் சொன்னேன், யூ ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங். என்னென்ன உங்களுக்கு இப்போ நாடு போனீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை எழுதலாம். அப்போ மிதக்கும் இந்திரபுரி, அப்புறம் காளை சண்டை. மிதக்கும் இந்திரபுரின்றது கரேபியன் க்ரூயிஸில் ஒரு ஷிப்பில் போகிறது, வேன்கூவர் வழியாக 7 nights 8 days. அந்த ஷிப்பே ஒரு தனி வேர்ல்டாக இந்திரபுரி போல் இருக்கும். அதை எழுதி முடித்தோடனே எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஏழை டெய்லர் லெட்டர் போட்டிருந்தார் போல இருக்கு. அது குமுதம் ஆஃபீஸுக்கு வந்தவுடனே அவங்களே அதில் ரொம்ப மனசு இதாகி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் அவர் எழுதியிருந்தார், நான் ஒரு ஏழை டெய்லர் ஃப்ரம் டாஞ்சூர், நான் வந்து ஒரு முகவதியன், என்னால் நீங்கள் போயிட்டு வந்த அந்த பயணத்தை என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சாலும் என்னால் போக முடியாது. ஆனால் பாதகம் இல்லை, உங்களுடைய கட்டுரை மூலம் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஷிப்பிலேயே நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஹவு பிளெஸ்ட் ஐ ஆம்ன்றது தெரிஞ்சது. தென் ஐ டிசைடட் இன் மை லைஃப் ஐ வில் ரைட் ட்ராவல் லாக்ஸ். அப்போ வந்து சிலம்பலி செல்லப்பன் எல்லாத்துலேயும் வந்து ஒரு குமுதம், ஆனந்த விகடன், அவள் விகடன், மங்கையர் மலர், தமிழ் இந்து, தினமணி, அப்படி எல்லா இதுலேயும் என்னுடைய ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதில் வந்து ட்ராவல் லாகில் என்னுடைய ஃபேஸ் நான் அந்த இடத்துல இருந்தேன்றதுக்கு போடுவாங்க இல்லைங்களா, அதனால் பீப்புள் ஸ்டார்டட் ரெக்கக்னைசிங் மீ. அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னார், அந்த சிலம்பலி ஐயா சொன்னாங்க, உன்னுடைய எழுத்து திறமையை வந்து நீ வெறும் பயண கட்டுரையோடு நிறுத்திக்கக்கூடாது, ஒய் காண்ட் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் சிறுகதைகள் அப்படின்னாரு. அப்புறம் புதினம் அப்படின்னார். அதுபோல் அவர் கொடுத்த அந்த இதெல்லாம் எழுதினேன். என்னுடைய முதல் புத்தகம் சுற்றுமுலகில் சுற்றிய இடங்கள் என்பதற்கே ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு கிடச்சிது. கலைஞர் ஐயா பீரியடில் கிடச்சிது. அடுத்தது உலகம் சுற்றலாம் வாங்க அப்படின்ற போது ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் கிடச்சிது. இதுபோல் அப்புறம் டாக்டர் ரங்கபாஷ்யம், என்னுடைய ஹஸ்பண்டுடைய குரு, அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன அவருடைய பயோகிராஃபி எழுத சொன்னாங்க. இது என்னங்க குருவி தலையில் பனங்காய வைக்கிறீங்க, ஒரு கார்டியாலஜிஸ்ட் அதான் சொல்லுவாங்கல்ல, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்னு. அதனால் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒய்ஃபாக எனக்கு ஆன்ஜியோபிளாஸ்டினா என்னன்னு தெரியும், பலூன் பிளாஸ்டினா என்னன்னு தெரியும், பைபாஸ்னால் என்னன்னு தெரியும். எனக்கு வந்து அவர் பைல்ஸ் அண்டு அல்சரை விட, ஏன்னா அவர் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட். பட் அவங்க பொண்ணு லக்ஷ்மியை ரொம்ப இன்சிஸ்டர், இல்லை ஆண்டி நீங்கள் தான் எழுதணும். எழுதின 2.5 வருஷம் அதுக்காக பாடுபட்டேன். இட் பேங்க்டு 3 awards. அதே போல் ஒவ்வொரு புத்தகம் அது எல்லாமே கடவுளுடையது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு எங்கேயோ அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு மயிலாப்பூரில் ஒரு திருவள்ளுவர் சங்கம் இருக்குது, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுடைய ஆண்டு மலருக்கு திருவள்ளுவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுங்கன்னாங்க. ஒரு 10 நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி 11ஆவது நாள் பேப்பர் வச்சு பெண்ணை எடுத்தேன். திருவள்ளுவரை பற்றி புதுசாக நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த காலத்தில் கூகுளில் தன்னாலே எல்லாம் இதோ வந்துடும். அப்போ என் மனசுக்குள்ளே உனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளுக்கு ஏன் நீ சிறுகதை எழுதி அனுப்பக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. சரின்னு உட்காந்து எழுதுனேன், அனுப்புனேன். இனிய வைக்கூறல்லேருந்து அதுக்கு அவ்வளோ பாராட்டு வந்தது. எல்லாரும் சொன்னாங்க, நீ ஏன் 1330 குறளுக்கும் சிறுகதைகள் எழுதக்கூடாது, இந்த குறளை எடுத்தால் அந்த கதை தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக கோவிட் வந்தது, எல்லாமே முடங்கி போனது, வீட்டில் தான் இருந்தோம். தென் ஐ ட்ரைடு. முதல்ல கடவுள் வாழ்த்துலேருந்து ஆரம்பித்து ஐ வாஸ் ஏபிள் டு ரைட். அதாவது சிறுகதைகள் அப்படின்றது ஒரு பானைக்குள்ளே யானையை போடுறது. என்னென்னா 4 பக்கத்தில் 4 கேரக்டர் வச்சு ஒரு மாரல் சொல்லணும், அதுவும் திருக்குறளுக்கு.
ஆனால் இது அப்படி இல்லை. புதினம் எவ்வளோ, அது வந்து புள்ளி கோலம் போல், எவ்வளோ கேரக்டர் ஒன்றாலும் எழுதலாம், பொன்னியின் செல்வன் போல். ஆனால் எல்லாத்தையும் இணைக்கணும், வருஷக்கணக்காக எழுதலாம். ஸோ திருக்குறளுக்கு வந்து அந்த திருவள்ளுவருடைய பிளெஸ்ஸிங்கில் ஐ வாஸ் ஏபிள் டு ரைட் ஈவன் ஃபார் த காமத்துப்பால் 133 அதிகாரங்களுக்கு 133 சிறுகதைகளை எழுதி அது தினமணியில் வாரம் வந்துட்டு இருந்தது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அதுக்கு தான் எனக்கு கலைமாமணி சென்ற வருடம் கிடைச்சிது. இப்பொழுது குமுதத்தில் நீங்கள் எல்லாரும் படிக்கணும். என்னுடைய ரீசெண்ட் இது வந்து அதிதி அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் எழுதிட்டு இருக்கேன். குமுதத்தில் 100 வாரம் தொட்டு விட்டது. இன்னும் வந்து அது ஒரு 1.5 வருஷத்துக்கு அந்த நாவல் போகும். கனெக்டிங் ஈஜிப்ட் வித் கொர்க்கை. அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 7th செஞ்சுரியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் சன் காட் ரான்னு கும்பிட்டுட்டு இருந்தாங்க, ஐசிஎஸ் அது போல். ஆனால் அரேபியாவில் வந்து 7th செஞ்சுரியில் இஸ்லாம் வருது, நிறைய பேர் இஸ்லாமுக்கு மாறுறாங்க. அப்போ அங்கே ஒரு ரெவல்யூஷன் வருது. அப்போ மரக்கலங்களில் உயிருக்கு பயந்து ரெட் சி வழியாக வந்து கொச்சினில் இறங்குறாங்க. அப்போ சேர மன்னர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் தராங்க. மரக்கலங்களில் வந்தனால்தான் அவங்கள நம்ம மரக்காயஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மரக்காயஸ் இன்னும் இருக்காங்க. அதே போல் 12th செஞ்சுரியில் ஒரு குரூப் வராங்க, கொர்க்கைக்கு, தாமிரபரணி ஆறு இருக்கிற அந்த கொர்க்கை கிட்ட வராங்க. அப்போ பாண்டிய மன்னர்கள் வந்து அதுக்கு அடைக்கலம் தராங்க. அதை 7th செஞ்சுரி, 12th, 19th and 20th செஞ்சுரி இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த நாவலை எழுதி கொண்டு வருகிறேன். மிகுந்த பாராட்டு வருது. உங்களுக்கு டைம் இருக்கிறவங்க கட்டாயம் வந்து படிங்க. நான் கடந்து வந்த பாதையிலே 17 வயதில் என்னுடைய தந்தையை இழந்தேன். ஆனால் எனக்கு கணவராகவும் தந்தையாகவும் இருந்து எனக்கு வழி நடத்துகிற என்னுடைய கணவர் டாக்டர் சிவகடாட்சம் அவர்களால் தான் நான் இப்படி உயர்ந்து நிற்கிறேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பேரவையின் பேரா